ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தேவாரா பார்ட் 1. சிவா கொரடலாவுடைய டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தேவாரா. அண்ட் தேவாரா படத்தினுடைய டைரக்டர் சிவா கொரடலா, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேலு, படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத். தேவாரா படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர், சைஃப் அலி கான், கலையரசன், பிரகாஷ் ராஜ், ஸ்ருதி மதுரா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, டபுள் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ஜூனியர் என்டிஆர், அதில் அவங்களுடைய தேவாரான்ற கேரக்டரில் பண்ணியிருக்கிறவர் ரெட் சி அப்படின்றதுல ஒரு பெரிய கொள்ளை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே அது திருப்பி பிரச்சனையாக வரக்கூடியது தெரிஞ்சதுக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய டீமுக்கு பிடிக்காததுனால அவரை போட்டு தள்ளி அதுக்கப்புறமா அவர் பிரச்சாரா இல்லையன்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ படத்தினுடைய ஆரம்பத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் என்னென்னலாம் நடந்தது, தேவாரான்ற அவருக்கு என்ன ஆச்சு, இந்த ஊர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் இப்போ யாருமே இல்லையா அவங்கள காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வரும்போது தான் அண்ட் அவருக்கு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவங்க டீமே இவர் இருந்தாருன்னா இதுக்கப்புறம் நம்ம கொள்ளையடிக்க முடியாது, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்றதுக்காக அவரையே போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா அவர் தப்பிச்சாரா இல்லைன்னா அவர் தப்பிக்காமல் அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்களே பையனே அப்பா மாதிரி நடிக்கிறாரா, இல்லைன்னா அப்பா பையனை வச்சு வேலையை செய்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கொடுத்துருக்கக்கூடிய படமாக தான் இந்த தேவாரா பார்ட் 1 இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேவாரா அந்த ஜூனியர் என்டிஆருக்கு ஸ்ருதி மஹோத்ரா அவங்க பேராக நடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த பையனாக நடிச்சிருக்கக்கூடிய ஜூனியர் என்டிஆர் வரதாவுக்கு ஜான்வி கபூர் அண்ட் ஒரு எதிரியா வில்லன் கேரக்டரில் சைஃப் அலி கான். இது இல்லாமல் ஷைன் டாம் சாக்கோ, கலையரசன், அப்புறமா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கை கொடுத்து எடுத்திருக்கக்கூடிய படமாக இருக்குது. அவங்களுடைய வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் சிவா கொரடலாவுடைய டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அனிருத் அவங்களுடைய இசை இன்னுமே ஒரு டபுள் தமாக்கான்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அழகாக ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பிஜிஎம்மாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஜூனியர் என்டிஆருக்கு என்ட்ரிலையும் அவர் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிக்கும் அதில் பின்னாடி வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளவு தூரம் ஜூனியர் என்டிஆருடைய ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற விதத்தில் இருக்குது. படத்தினுடைய பாடல்களும் நல்லா அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேலு ராண்டி அவருடைய வேலையை ஆஸ் யூஷுவல் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. அதுவே இன்னும் கூடுதலான ஒரு கண்ணுக்கு ப்ளசண்ட்டான ஒரு வியூவை கொடுத்துருக்கு. அவ்வளோ அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபி. படத்தினுடைய ஸ்ரீகர் பிரசாத் சொல்லவே வேணாம், ஆஸ் யூஷுவலான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எடிட்டர். அண்ட் இந்த படத்தில் காட்டியிருக்கக்கூடிய விஷுவல் எஃபெக்ட்ஸ் அல்டிமேட்டான ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ், எந்த இடத்துலையும் பிசுறு தட்டாமல் அழகான ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் படத்தை மொத்தமாக ஜூனியர் என்டிஆர் மட்டுமே அவருடைய ஷோல்டரில் தாங்குறாருன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அவர் சுற்றி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அடிதூளாக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது அவரை தவிர்த்து மற்ற விஷயங்கள் மற்ற கதைகள்லாம் வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுற விதமாக இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஜூனியர் என்டிஆர் ஃபேனாக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாசான படம் சொல்லலாம். அவருக்காகவே படத்தை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி இது ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழான்னு சொல்லலாம். அண்ட் இந்த தேவாரா பார்ட் 1 படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள்.